ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல சூப்பரான சாம்பார் எப்படி செய்யலாங்கிறத கற்றுக்கலாமா? ஸோ அதுக்கு நம்ம தேவையான பொருளாக என்னென்ன எடுத்து வச்சுக்கோங்கிறத பார்க்கலாம். நல்ல டேஸ்ட்டான சாம்பார் செய்ய போகிறோம், வாங்க. இப்போது நான் ஒரு பவுலில் துவரம்பருப்பு நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் சின்ன சைஸ் பூண்டு தட்டி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் சாம்பார் தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், அப்புறம் காரத்துக்கு தேவையான மிளகாய்த்தூள், அப்புறம் உப்பு தேவையான அளவு. இது நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நான் முன்னாடியே ஊற வச்சுட்டேன், நல்லா ஊறட்டும். அதுக்கு தேவையான காய்கறி என்னென்னா, நான் முருங்கைக்காய், அவரைக்காய், கேரட் போட்டு சாம்பார் செய்ய போகிறேன். அதுக்கு வெங்காயம், தக்காளி, புதினா, மல்லி, பச்சை மிளகாய், மாங்காய். நம்ம எப்போதுமே மாங்காய் போடுவோம் இல்லையா? ஸோ எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி வச்சாச்சு. இது தாளிப்புக்கு தேவையான பொருள். எண்ணெய் தேவையான அளவு, கடுகு, 2 பட்டை மிளகாய், 3 கருவேப்பிலை, 3 கொத்து கருவேப்பிலை எடுத்து நல்லா உருவி வச்சுட்டேன். ஸோ இந்த பொருளை வச்சு தான் நம்ம சாம்பார் செய்ய போகிறோம். வாங்க எப்படி சூப்பராக செய்யலாங்கிறத நாம் இப்போ கற்றுக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சிருந்த பருப்பை ஒரு குக்கரில் சேர்க்குறோம். நல்லா சேர்த்துட்டு நல்லா அரிசி களைஞ்ச தண்ணியில் சாம்பார் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த மசாலாஸ் எல்லாமே நம்ம இப்போ 1 பை 1 சேர்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறோம். நம்ம எல்லாமே மெஷர் பண்ணி தான் வச்சுருக்கோம். ஸோ நம்ம அப்படியே போட்டுடலாம். அடுத்து சாம்பார் தூள் சேர்க்குறோம். அப்புறம் சீரகப்பொடி சேர்க்குறோம். அப்புறமால மிளகாய்த்தூள் தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கிறோம். காரத்துக்கு தேவையான அளவு நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு, அப்புறம் நம்ம இடித்து வச்சுருக்கோம் இல்லையா பூண்டு, அதையும் சேர்த்துடலாம். இதையும் சேர்த்து நாம் இப்போ மிக்ஸ் பண்ணி விசில் விட்டுடலாம். ஒரு 3 விசில் வச்சு நம்ம எடுத்துடலாம். 3 விசில் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். 3 விசில் ஆகட்டும். ஸோ இப்போ 3 விசில் ஆகிடுச்சு. இப்போது பருப்பு நம்ம சேர்த்துருந்த காய் எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. பார்த்தாலே நல்லா தெரியுது பாருங்கள். பருப்பு இந்த அளவு வெந்திருந்தாலே போதும், ரொம்ப குழஞ்சி வேக வேண்டாம். இதுவே கரெக்டான பதம் தான். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம எடுத்து வச்சு தான் முருங்கைக்காய் சேர்க்க போகிறோம். நான் ஃபஸ்ட் டைம் முருங்கைக்காய் சேர்க்க மாட்டேன். ஏன்னா விசில் போடுறதுனால முருங்கைக்காய் நல்லா தனித்தனியாக ஆகிடும். அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் காயெல்லாம் வெந்ததுக்கப்புறம் அப்புறமால தான் நான் முருங்கைக்காய் சேர்ப்பேன். முருங்கைக்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது இந்த முருங்கைக்காய் கொஞ்சம் கொதித்து கொஞ்சம் ஒரு ஹாஃப் அளவு குக் ஆகட்டும் முருங்கைக்காய். இப்போ தெரியுதா? இப்போ முருங்கைக்காய் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணுன்னா, நாம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா புளி, அந்த புளி கரைசலை சேர்க்குறோம். நல்லா சேர்த்ததுக்கப்புறம் நம்ம மாங்காவும் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, மாங்காவையும் நம்ம போடுறோம். ஸோ புளியும் மாங்காவையும் நம்ம இப்போ சேர்த்தாச்சு. ஏன்னா மாங்காவும் நல்லா குழஞ்சிடும், அதனால் புளியும் மாங்காவையும் லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும். இப்போ டேஸ்ட்டு பார்த்துக்கலாம், எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறேன். எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த டேஸ்ட்டு எனக்கு ஓகே. உங்களுக்கு எதுவும் உப்பு கரெக்டாக இல்லை அப்படின்னா உப்பு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம திரும்ப என்ன பண்ணுறோன்னா, மூடி போட்டு வேக வைக்கிறோம். இப்போது நல்லா வெந்துடுச்சு. மாங்காய், புளியோட ஸ்மெல்லு எல்லாமே போயிடுச்சு. இப்போ சாம்பார் எனக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ பார்த்தாலே தெரியுது, நல்லா சூப்பராக வந்திருக்கு சாம்பார். எனக்கு நல்லா வாசனையாகவும் இருக்குது. பூண்டு தட்டி போட்டதுனால நல்லா டேஸ்ட்டாக நல்லா வாசனையாகவும் இருக்குது. இப்போ நம்ம சாம்பார் இறக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த தாளித்து போட்டுடலாம். ஸோ சாம்பார் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.